இந்த மனுஷன் இங்கதான் உட்கார்ந்துருக்காரா? இவரை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். என்னங்க? வா ஷில்பா, வா வா வந்து உட்காரு. என்னங்க நீங்க மட்டும் உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம மகன் எங்க? அவன் அங்க பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருக்கான். இப்பதான் ஐஸ்கிரீம் வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அந்த பிள்ளைகளோட விளையாண்டுட்டு இருக்கான். சரிங்க, கொஞ்சம் பிள்ளைய கவனமா பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னது முக்கியமான வேலையா? என்ன வேலை? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேங்க. பிள்ளைய மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, சரியா? சரி சரி. இது பொண்ணு வீட்டோட சொந்தக்காரங்க தானே? எக்கோ எக்கோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்கலேன். என்னக்கா சொல்லுங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் இங்க வாங்கலேன்னு கூப்பிட்டேன். என்னக்கா சொல்லுங்க. நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தானே? பொண்ணு ரெடி ஆயிட்டாலா என்னன்னு போய் பார்த்து கூட்டிட்டு வாங்க. அதுக்கு இன்னும் நேரம் இருக்குமா? இன்னும் நேரம் இருக்கா? நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாங்க. இந்த பொம்பளை ஏன் சும்மா இல்லாம நேரம் ஆயிடுச்சு கூட்டிட்டு வாங்கன்னு அவசரப்படுத்திட்டே இருக்கு. ஒன்னும் புரியலையே. என்னக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? பொண்ணை கூட்டிட்டு வரீங்களா இல்ல நான் போய் கூட்டிட்டு வரட்டா? இன்னும் நேரம் இருக்குல்ல, பொண்ணு நல்லா கிளம்பி அலங்காரம் பண்ணிட்டு வரட்டும். எதுக்கு அவசரமா வந்துகிட்டு? சரி, நானே போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன். ஏமா ஒரு நிமிஷம் இங்க நில்லு. என்ன பாட்டி, எது கூப்பிட்டீங்க? இங்க பாருமா, பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. பொண்ணோட அப்பா முதல்ல வரணுமா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷனே ஆரம்பிக்க முடியும். அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. என்னது, பொண்ணோட அப்பா இன்னும் வரலையா? என்கிட்ட அப்பவே சொன்னாங்க பொண்ணோட அப்பா வந்துருவாங்கன்னு. இன்னுமா அவர் வராம இருக்காரு? இக்கா அப்பதே சொன்னாங்கல்ல பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. நீங்க எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? வரும்போது வரட்டுமே. எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவீங்கன்னு. நல்ல நேரத்துக்குள்ளதான் நல்ல காரியத்தெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை விட்டுவிட்டு நல்ல நேரத்தை தாண்டி எல்லா காரியத்தையும் பண்ணணுங்கிறீங்க. இந்த பொண்ணோட அம்மாவங்க, மாயாவோட அம்மா, இங்க வாங்க. இது எதுக்கு இப்ப தேவையில்லாம இது ஒரு பெரிய விஷயமாக்கி சண்டை போடுது? சொல்லுங்க சம்பந்தி அம்மா, எது கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க, பொண்ணோட அப்பாவை எங்க? இல்ல, அவர் ஒரு முக்கியமான வேலையா வெளில போயிருக்காருன்னு சொன்னல, வந்துருவாங்க. இதத்தான் நீங்க காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பொண்ணோட அப்பா ஒரு வேலையா வெளியில போயிருக்காரு, வந்துருவாருன்னு. எப்ப வருவாரு? எல்லா சடங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாரோ? எக்கா இங்க பாருங்கக்கா, கல்யாண வீடுன்னா நிறைய வேலை இருக்கும். அவசர வேலையா போயிருப்பாரு. இதுக்கு போட்டு எதுக்கு கோவப்பட்டு இருக்கீங்க? ஏன் கல்யாண வேலையை பாக்குறதுக்கு வேற ஆளே கிடையாதா? அவர் தான் போய் ஆகணுமா? எங்களுக்குலாம் கல்யாண வேலையெல்லாம் இல்ல. வரு, நாங்க சும்மா வெட்டியா இருந்துகிட்டு சண்டை போடணும்னு நினைச்சு வரோமாங்க. ஏ ஷில்பா, என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? பாருங்கக்கா, நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சீங்க போங்க. உங்க சம்மந்தி அம்மா என்ன இப்படி இருக்காங்க? ஏன் என்னாச்சு ஷில்பா? நம்ம காலையில என்ன சொன்னோம்? கரெக்ட் டைமுக்கு அவங்க எல்லாரும் இருக்கணும்னு சொன்னோமா இல்லையா? இப்ப மாப்பிள்ளையோட அப்பாவை காணுமா? என்ன சம்மந்தி அம்மா, ஷில்பா சொல்றது உண்மையா? இல்ல சம்மந்தி, இப்பதான் அவருக்கு போன் பண்ணேன், வந்துட்டு இருக்கேன்னாரு. இதத்தாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் வந்த மாதிரி தெரியல. பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருப்பா, வர நேரத்துக்கு வருவா அப்படிங்காங்க. சம்மந்தி அம்மா, முதல்ல உங்க வீட்டுக்காரருக்கு போனை போட்டு எப்ப வான்னு கேளுங்க. சரிங்க சம்மந்தி. அட, மாயாவோட அப்பா வந்துட்டாங்க, அங்க பாருங்க. நல்ல வேலைங்க, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. உங்களை தான் காணும் எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. சரி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல, சடங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க சொல்லுங்க. பரவாயில்ல, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க, அதனாலதான் கொஞ்சம் கோவப்பட்டேன். நீங்க எதுவும் மனசு வச்சுக்காதீங்க சம்மந்தி. அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கலாமா? சரி, சடங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். சரி, நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன். என்னங்க, இந்த மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க ரொம்ப மோசங்க. அதுலயும் மாப்பிள்ளைக்கு சித்தின்னு ஒருத்தி இருக்கா பாருங்க. ஐயோ, அவ ரொம்ப மோசமானவளா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் எதுல சண்டை இழுக்கலாம்னு காத்துக்கிட்டே இருக்கா. சரி விடு, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க அப்படித்தான் இருப்பாங்க, என்ன செய்ய. சரிங்க, பணத்துக்கு ஏற்பாடு பண்ண போனீங்கல்ல, பணம் எதுவும் கிடைச்சிச்சா? ஒரு 2 பேர் தாரேன் இருக்காங்க, நாளைக்குள்ள தந்துருவேன் நாங்க. அப்படிங்களாங்க, சரிங்க. ஆஹா, இதத்தான் எதிர்பார்த்தேன். பொண்ணு ரூம்ல பொண்ணை காணோம். சரி, இப்ப கீழே போய் ஒரு பெரிய சண்டையை போடணும். போட்டாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இப்ப பாரு நான் என்ன செய்யறேன்னு. ஐயோ, பொண்ணு ரூம்ல பொண்ணை காணோம். சோபாக்கா, பொண்ணு ரூம்ல பொண்ணை காணும்க்கா. பொண்ணு இங்கே ஓடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏ ஷில்பா, நீ என்ன சொல்ற? உண்மைக்குமே வா? ஆமாக்கா, நான் எங்க போய் சொல்ல போறேன்? என்ன சம்மந்தி அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை பத்தி நான் நல்ல விதமா நினைச்சேன். நினைச்சது ஏன்டா தப்பா போச்சுன்னு இருக்கு. உங்க பொண்ணு எங்க? எங்க பொண்ணு அப்படி பண்றவ கிடையாதுமா. கண்டிப்பா அங்கதான் இருப்பா. நீங்க நல்லா பாத்தீங்களா? நான் நல்லா பார்த்தேன், மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். பொண்ணை காணோம். பொண்ணு எங்கேயோ ஓடி போச்சு. இங்க பாருங்க, என் பொண்ணு அப்படி சொல்லாதீங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது. அம்மா, அப்பா, மாயா, நீ வந்துட்டியா? ஏ ஷில்பா, உன் பேச்ச கேட்டுதான் நான் சண்டை போட்டேன். பொண்ணு காணோம்னு சொன்னேன். பொண்ணு எப்படி இங்க வந்தா? ஐயோ அக்கா, அதான்க்கா எனக்கும் ஒண்ணும் புரியல. நான் ரூம்ல போய் பார்த்தேன், எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன். பொண்ணு காணும்க்கா. இப்போ இங்க எப்படி வந்தா தெரியலையே. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோமா? நான் சொன்ன மாதிரி நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க.
பிறகு என்ன, அப்ப ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்ன சம்மந்தியம்மா, எங்க பிள்ளைங்க கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும் பிள்ளைங்க கரெக்ட் டைம்க்கு வந்துருவாங்கன்னு. இந்த ஷில்பா தான் லூசுத்தனமா பிள்ளை எங்கேயோ இருக்கிறத பார்த்துட்டு இவ எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்திருப்பா போல. சரி சரி, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் சம்மந்தியம்மாவே சொல்லிட்டாங்களே, சீக்கிரமா ஆரம்பிங்க ஐயரே. ஆமா, இங்க என்ன நடக்கு? நம்ம ரூம்ல போய் பார்த்தப்ப யாருமே இல்லையே. இவங்க 4 பேரும் இப்ப எப்படி வந்தாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ சே, எல்லாம் முன்னாடி நம்ம தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கு. நல்ல வேலை பூஜா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். சே, யாரும் பார்க்கல. இனிமேல் இப்படி பண்ணாதடி. எங்க சித்தி எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு நினைச்சே அவ எல்லாம் பண்ணுவா. அதனாலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இனிமேலாவது எங்கேயாவது போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போ, சரியா? சரி பூஜா. அப்புறம் அருண், ஒரு நிமிஷம். சொல்லு பூஜா. ரொம்ப தேங்க்ஸ் அருண். உங்களாலதான் இன்னைக்கு சீக்கிரமா கரெக்ட் டைமுக்கு மாயா போயிட்டு வர முடிஞ்சிச்சு. இல்லன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு தப்பா பேசிருப்பாங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அருண். இருக்கட்டும் பூஜா, இது என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் இல்ல, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம யார் ஹெல்ப் பண்ணுவா? அப்புறம் பூஜா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அருண். அது இங்க வச்சு சொல்ல முடியாது, மொட்டை மாடிக்கு வரீங்களா? அங்க வச்சுதான் சொல்ல முடியும். அப்படியா? சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சோனே வரேன். அம்மா, என்ன சொல்ல போறீங்க? இல்ல, நீ மொட்டை மாடிக்கு வாயே, நான் சொல்றேன். சரி அருண். இன்னைக்கு மொட்டை மாடியில வச்சு பூஜா கிட்ட என் லவ்வ சொல்ல போறேன். பூஜை பின்னாடி இந்த பையன் பேக்கிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. இது இப்படியே சும்மா விடக்கூடாது. முதல்ல இந்த விஷயத்த அவங்க அப்பாட்ட சொல்லணும். என்னங்க என்னங்க, இங்க வாங்க. என்ன பிரச்சனை உனக்கு? இப்பதான் சாப்பாட்டு பந்திக்கு போய் உட்கார போனேன், அதுக்குள்ள என்னங்க நொன்னங்க? என்னங்க, இங்க நம்ம குடும்ப மானமே கப்பல் ஏற போகுது. உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமா? என்ன ஷில்பா உளறிக்கிட்டு இருக்க? குடும்பமான கப்பல் ஏற போதா? என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாருங்க, உங்க மகா பூஜா இருக்காளே, அவ இங்க ஒரு பையன் முன்னாடி சுத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த பையனை கூட்டிட்டு தனியா போய் மாடியில போய் என்னமோ பேசிட்டு இருக்காங்க. போய் பாருங்க. என்ன சொல்ற? உண்மைக்குமே வா? நான் ஏங்க போய் சொல்ல போறேன், உண்மைக்குமே. அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே மாடிக்கு போனதை நான் பார்த்தேன். என்ன இன்னும் அருணை காணும்? ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டாரு. பூஜா. சொல்லுங்க அருண். ஏதோ கூப்பிட்டீங்க தனியா பேசணும்னு, கீழே வச்சே சொல்லிருக்கலாமே. ஒண்ணு இல்ல பூஜா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க அருண். நீங்க எதுக்கு இப்ப தயங்கி தயங்கி பேசுறீங்க? இப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. ஆமா, ஆனா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுவேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது. நான் எதுக்கு அருண் கோவப்பட போறேன்? நீங்க என்ன சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன். தாராளமா சொல்லலாம், சொல்லுங்க. அது வந்து பூஜா, எனக்கு வேட்டுனா ரொம்ப பயம் அருண். பயப்படாத பூஜா, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். அருண், மேல இருந்து கை எடுங்க அருண். டேய், என் பொண்ணு மேல இருந்து கையெடுறா. ஐயோ அப்பா, அவர் அடிக்காதீங்க. நீ வாய மூடு. பொண்ணு அடக்க உடக்கமா இருக்கதை விட்டுட்டு மாடியில வந்து 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? எனக்கு அப்பவே உங்க மேல சந்தேகமா தான் இருந்தது. என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ அன்னைக்கு நீ கை உங்கனில, உன்னை சும்மா விட மாட்டேன். நல்லா அடிங்கங்க. அப்பா வேண்டாம்ப்பா, அவர் அடிக்காதீங்க. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் கையை பிடிப்ப? டேய், அவர் கையை விடுறா. என்ன, நீங்க அடிக்கிற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைக்கீங்களா? சும்மா சும்மா அடிக்கிறீங்க. இங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு தெரியாம நீங்க வாட்டு கை வாங்குறீங்க. பாத்தீங்களாங்க, எவ்வளவு திமிரு இருந்தா உங்களே எதிர்த்து பேசுறான். தப்பு பண்ணது அதுக தப்பு பண்ணிட்டு உங்களே எதிர்த்து பேசுறாங்க. முதல்ல இவனை சொல்லக்கூடாது, அந்த பக்கத்துல நிக்காளே உங்க மகா, அவளை சொல்லணும். அவ இடம் கொடுக்க போய் தானே உங்களை இவ்வளவு திமிர அந்த பையன் பேசுறான். அப்பா இல்லப்பா, சித்தி சொல்ற மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே தப்பாலாம் நடக்கலப்பா. சி, நீ எல்லாம் எனக்கு ஒரு பொண்ணா? உன்னையெல்லாம் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இவளை சொல்லக்கூடாதுங்க, இவளை பெத்தால ஒருத்தி, அவளை சொல்லணும். ஏய், உங்க அம்மா எங்கடி? என்ன அவங்க 2 பேரையும் மேல அனுப்பி விட்டுட்டு அவ என்ன கீழே என்ன பண்ணிட்டு இருக்கா? இங்க பாருங்க சித்தி, தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. என்னடி ஓவரா பேசுற? நீ முதல்ல கீழே வா. ஐயோ பூஜா, உனக்கு என்னாச்சு? என்னங்க பூஜாவை ஏங்க அடிச்சு எடுத்துட்டு வரீங்க? பின்ன இவ பண்ண காரியத்துக்கு இவள கொஞ்சிக்கிட்டா வருவாங்க. ஓ மகாக்காரி என்ன பண்ணா தெரியுமா? பூஜா, என்ன பூஜா பண்ண? அம்மா அம்மா, நான் ஒண்ணுமே பண்ணலமா. எம்மாடி அம்மா, என்னம்மா போய் பேசுறா? பாத்தீங்களாங்க, ஒண்ணுமே பண்ணலையா. அங்க உன் மகாக்காரி மொட்டை மாடியில ஒரு பையனை கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தா. பூஜா, என்ன சொல்றாங்க? உண்மைக்குமே வா? அம்மா இல்லம்மா, நாங்க சும்மா தான் நின்னு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு வேட்டு சத்தம் கேட்டோனே நான் பயத்துல அவர் மேல போய் விழுந்துட்டேன். அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. பாத்தீங்களாங்க, என்னம்மா போய் பேசுறான்னு. பயத்துல போய் கட்டி பிடிச்சாலாம். பயத்துல கட்டி பிடிச்சாலோ இல்ல பாசத்துல போய் கட்டி பிடிச்சாலோ, கட்டி பிடிச்சது உண்மைதானே? சீ, கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இங்க பாரு மகாலட்சுமி, மரியாதையா உன் பிள்ளைல கூட்டிட்டு இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில போ. இங்க பாருங்கப்பா, நாங்க இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போயிடுறோம். தயவு செஞ்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க.
நீ தாண்டி எங்க குடும்ப மானத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நாங்க அசிங்கப்படுத்துறோமாமே? எனக்கு அப்பவே தெரியுங்க இவ எதுக்கு கல்யாண வீட்டுக்கு வந்தாங்கன்னு. நல்ல வசதியான வீட்டு பையலா பார்த்து நல்லா வளைச்சு போடலாம் தானே. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க சித்தி. இங்க பாருங்க, என் மக அப்படிலாம் பண்ண மாட்டா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என் பொண்ணு அப்படி பேசாதீங்க. நாங்க தான் கண்ணால பாத்துட்டு வந்தோமே. இங்க பாரு, காலையில விடியறதுக்கு முன்னாடி இந்த மண்டபத்துல நீங்க யாருமே இருக்க கூடாது, புரிஞ்சதா? சரிப்பா, நாங்க இந்த மண்டபத்துல இருக்க மாட்டோம். அதான் சொல்லிட்டால காலையில இந்த மண்டபத்துல இருக்க மாட்டேன்னு. வாங்கங்க, இன்னமும் இவகிட்ட என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? நம்ம இங்க இருந்து போலாம். பூஜா, யாரு என்னன்னாலும் சொல்லட்டும், நான் உன்னை நம்புறேன் பூஜா. நீ எதுக்கு அழாத, சரியா? சரிம்மா, நீங்க ஒரு ஆளாவே நீ நம்புறீங்களே, அதே எனக்கு போதுமா. பாஸ், என்னாச்சு பாஸ், இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நீங்க மொட்டை மாடிக்கு பூஜா அம்மாவை கூட்டிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன், நீங்க உங்க லவ்வ சொன்னீங்களா? இல்ல விக்கி, நான் ஒண்ணு நினைச்சு போனேன், அங்க நடந்ததே வேற ஒண்ணு. என்னாச்சு பாஸ், என்ன சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? கல்யாண வீட்டுல வேட்டு போட்டுட்டு இருந்தாங்க மொட்டை மாடியில வச்சு. அந்த வேட்டு சத்தத்துல பூஜா கொஞ்சம் பயந்துட்டா. பயந்து போய் என்னை கட்டி பிடிச்சிட்டா. அதான் அவங்க அப்பா பாத்துட்டாரு. பார்த்து பயங்கரமா சத்தம் போட்டு பூஜாவை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பாஸ், உங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன செய்ய விக்கி, எனக்கு நேரமே சரியில்லை. இனிமே பூஜா முகத்துல நான் எப்படி முழிக்க போறேனே தெரியல. ஐயோ கடவுளே, என்ன பாஸ் நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? விக்கி, நான் இப்ப எப்படியாச்சும் பூஜாவை பார்த்து பேசி மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் நடக்காத காரியம் பாஸ். என்ன விக்கி, நீங்களே இப்படி சொல்றீங்க? இப்பதான் பூஜா என்கிட்ட ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிச்சா. பழக ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க பாஸ். ஆமா, நீங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு போனது பூஜாவோட அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது? அத சொன்னதே நான் தான்டா. என்னது, நீங்க தான் சொன்னீங்களா? ஆமாண்டா, நான் தான்டா சொன்னேன். இங்க பாருங்க மேடம், எதுக்கு இப்படி பண்ணீங்க? எனக்கு அப்பவே உன் மேல சந்தேகமா தான்டா இருந்துச்சு. பூஜா பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தீல்ல, எதுக்குடா அவ பின்னாடி சுத்தின சொல்லு. நான் பூஜாவை லவ் பண்றேன். அதான் நான் பார்த்தேன். இதுக்காண்டி தான்டா உங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சுதான் நான் பண்ணேன். உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட புத்தி? எனக்கு அந்த பூஜாவும் அவ குடும்பமும் நல்லாவே இருக்க கூடாது. அதுதான் என்னோட ஆசை. சி ஏமா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா இப்படி அவங்க குடும்பம் நல்லா இருக்க கூட நினைக்கிற? ஏய், எடுபடி தானே, அமைதியா நில்லு, சரியா? இங்க பாருங்க, என்னோட ஸ்டாஃப் அப்படி பேசுனீங்க மரியாதை கெட்டோம். என்னோட எடுபடி எல்லாம் கிடையாது, அவன் என் ஃப்ரெண்டு. அவன் எவனா வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இங்க பாரு, மரியாதையா சொல்லிட்டேன், பூஜா பின்னாடி இனிமே வராத. இங்க பாருங்க, நான் பூஜாவை லவ் பண்றேன். அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. டேய், என்கிட்டே சவால் விட்டுட்டு போறியா? இருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு.